சப்ரினா செலூன்ல சரியான க்ரௌட். அவன்கிட்ட போயிட்டு பெக்கம் கார்ட் அடிக்க சொன்னான், கொண்ட போதான்னு அனுப்பி விட்டானே. உனக்கு நான் மொட்டை அடிச்சுட்டு தான் வர சொன்னேன். உங்களுக்கு போயிட்டு ஒரு பெக்கம் கார்ட் இல்ல பெருநாளுக்கு கொஞ்சம் ஸ்டைல் ஆகிக்கணும். வட்டலாப்ப ரெடியா? அப்ப வட்டலாப்ப ரெடியா இல்லை, இப்பதான் முட்டையோட ஊத்திக்கிறேன். உங்களுக்கு விளங்குது இல்லையா? அப்பா இங்கதான் நான் கொஞ்சம் கிண்டுறேன், உனக்கு உதவி செய்யறேன். இல்ல உதவி அம்மா உதவி செய்ய வந்தீங்களா? நான் சொல்றதை செய்யுங்க சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நிலத்தை தூருங்க. தூத்துட்டு மொப்பிக்கு தான் மொப்பில் தண்ணியை கொஞ்சம் நிறைச்சிட்டு அந்த ஈக்கிற லைசோல அதெல்லாம் போட்டு வந்து மொப்பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெட்ஷீட் வந்து கழுவ போட்டுக்கிறேன், அதை வெளியே எடுத்து காய போடுங்க. புள்ளைய டுப்பில் அயன் பண்ணிட்டு புள்ளையில படுக்க போடுங்க. நின்று கொண்டு வந்தனால இது சரியான வலி சப்ரினா. ஒரு கண்ணுக்கு படுத்து எழும்பிட்டு வாரேன். செலவுல நின்று கொண்டு போல முடி வெட்டினா நின்று வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தேன் நான். சரியா காலைல வலிக்குது. வட்டலா பொறு சொட்டு வட்டலா பொறு சொன்னதை செஞ்சுக்கோங்க போங்க. சரி அப்ப நான் குளிச்சுட்டு வரேன். வட்டலா பத்தை ரெடி பண்ணி வையா. இந்த வீட்டுல ஒரு நிம்மதி மனுஷன் வட்டலாமா செய்யல. பாபா முடிஞ்சு மாவா நான் இப்ப வட்டலாபம் சரியா போ. யாருக்கும் வட்டலாபம் இல்லை இன்றைக்கு சரியா? கேட்டுச்சா? கேட்டுச்சு. அக்பருக்கு டிஸ்டர்ப் பண்ணாத சப்ரினா. சப்ரினா வட்டலாப்ப வாசம் பாத்ரூம் கட்டிக்கு தண்ணி பைப்பையும் துறக்க இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் கை மரத்துட்டா? இல்ல வாசத்துக்கு மூக்கு மரத்துருச்சு சப்ரினா. ஒரே ஒரு கரண்ட் இங்கதான். என்னைய பேத்து வைக்க வேணும் நீங்க சரியா? சின்ன புள்ளமா வந்து கொண்டு விளங்கது இல்ல மனுஷன். நீங்க அடுப்புல வேலை செய்றீங்க வந்து ஊத்த மூஞ்சில இப்பதான் முட்டை உடைச்சு போட்டு முத்தநாத்த அடிச்சு வட்டலாம வாசம் அடிக்குது. இன்னும் வெந்தே இல்ல யோசிங்க. நாங்க குமார் நானா கொடுக்கணும் சரியா? பிலிப்பங்களுக்கு கொடுக்கணும், மீனாண்டி கூட சுந்தரமாக்கா கொடுக்கணும். உங்களுக்கு அறிவுன்றது இல்ல. முட்டை போடுற அமைக்குது நான் மனசால யோசிச்சு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க வந்து உப்பு புளி சரியாக்கி நான் பார்க்கணும் தானே. அவருக்கு அச்சாராக்கின்ற உப்பு புளி பார்க்க உங்களுக்கு சிரிப்புக்கு மட்டும் குறையில போங்க. என்ன வேலையா? வேலை தான் தம்பி வருது. கொஞ்சம் ஃபிட் அடிச்சுதான். அடே ஏற்கனவே இது மெல்லிசா தான்டா இருக்கு. இதுக்கு மேல அடிச்சா இது லெகிங்ஸ்டா. இப்போ இதான் பேஷன். சரி தந்துட்டு போ, நான் தச்சு வைக்கிறேன். சரி அப்ப நாளைக்கு வந்து எடுக்கிறேன். நாளைக்கு சேட்டை மணிடா முதல்ல அளவு எடுக்க. இது என்ன பியாஸ்னா? இது கடைக்கு வந்த எவனோ தூக்கி போயிட்டான்டா. அதுக்காக பிசினஸ் முடியலுமா? கான்கிரீட் அளவுக்கு வேணா இது. ஓய் நீ 91 91 அடி நோம்புல அவ்வளவு சதுரம் வெச்சிட்டியா? சாரி அது சென்டிமீட்டர் 32 இன்ச் 34 பழைய டேப்ல. நீங்க அடிக்கறாமே அடிங்க பியாஸ்னா. நீங்க அடிச்சா பிரசனா தான் இருக்கும். இதேக்கு எனக்கு இது அடிக்கணும் சரியா? சைடு அடிக்கணும். இப்படி போட்டா எங்கிட்டால ஸ்லிம் ஆயிக்கணும். கை கொஞ்சம் உடம்பிக்கிற மாதிரி காட்டும். அதுக்கு உடம்பு இருக்கணும். இனி சேட் பியாஸ்னா நீங்க கல்சனை போட்டு சரி ரெண்டு பேரும் வாங்க. காலையில ஒரு 12 மணியா? நோம்பு நோம்பு முடிஞ்சு நாளை பெருநாளை கொடுத்து போறதுக்கு தான் நான் வந்து தந்திரன் பியாஸ்னா. அப்படியெல்லாம் செய்யலாது. எனக்கு ஓட்டா சிரிக்கி. சரி நீ ஒரு சுபோக்கு வாங்க சொல்லும் போது சரி தந்தா போதும். என்ன பாப்பா நீங்க இன்னும் படுத்து கொண்டிருக்கிறீங்க? பெருநாளாண்டு வெள்ளக்கால் இவ்வளவு நேரத்துக்கு படுக்கிறியா? பாப்பா பாருங்க பச்சை தண்ணியில குளிச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிறாரு. பேசுறீங்க அக்பர் ரெடியா? வாப்போம் கொஞ்சம் கேளுங்க. பொம்பளைகளுக்கு வெளில 7 மணிக்கு தொழிக்கிறாங்க சரியா? அது பொறுத்து உங்களுக்கு 7:15 தொழிக்கிறாங்க. சோ இப்ப நீங்க போறீங்களா? நான் இப்ப போயலாம். நீங்க தான் போகணும். நீ போகல. இப்ப நான் இந்த மெக்ஸியம் மாத்திரை போறேன். அவ்வளவு சொல்ல நான் குளிச்சு தானே போய்க்கிறேன். இப்ப ஒரு பிள்ளையில ஹெல்பட்ட வேணுமா? இப்பதான் இவனை ஹெல்பட்டு வர பாருங்க. நான் படுத்து எழும்பிக்கிற மூஞ்ச என்ன அக்பர் நீங்க இப்படி விளையாடுறீங்களா? அக்பர் தக்பீர் சொல்றாங்க, தொழுவிக்க போறாங்க. அக்பர் சுருக்கன்னு குளிச்சுட்டு வாங்க அக்பர். நான் போறேன், நீ கூட்டி கொண்டு வாரியா? இவனை நீங்க தானே கூட்டிட்டு போகணும். நான் ராபிமாவோட போறேன். ராபிமா வந்துட்டா. நாங்க போவோமேனா? அப்படின்னா நாங்க எங்கிட்ட ரெடி ஆகிட்டு போயிட்டு நீ போகும்போது என்ன சரி ஈச்ச பழம் என்ன சரி கல் கண்டு தின்ட்டே போகணும். ஓடாம போ அக்பர். என்ன அக்பர் நீங்க இன்னும் ரெடியாம தலை சுரிஞ்சு கொண்டிருக்கீங்க? அவ்வளவு 6 மணிக்கே வந்து எழுப்பாட்டிட்டு போனோம். சுடு தண்ணி வேணுமா? அப்பா சுடு தண்ணி அப்போ வந்து ஃபில்டர்ல குடிங்க. சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை குளிக்கிறதுக்கு. வாங்க என்ன கஷ்டப்பட கண்ட காலம் ஈத் முபாரக். நல்லா அப்படி போகுது. தொடங்கி ஈத் முபாரக் அவனா பத்தமா பேசுவாங்க. எப்படி சோமா? மாமன் மூத்தவர் சிங்காது மறந்து மூத்தவர் போயிட்டு கொண்டாடி விட்டாங்க ஊருக்கு. வாங்க நீங்க கொடுத்தவங்களுக்கு என்ன சலாம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? வாப்பா எனக்கே 12,000 வாங்கிட்டீங்க சலாம். சரி நீ கொஞ்சம் எல்லாம் ஒத்துமை தானேடா. இதுல தான் வந்து சகோதரத்தன்மை கூடுறீடா. எவ்வளவு கெட்டி பிடிச்சி முசாஃபா செய்ய போல எவ்வளவு ஒரு சந்தோஷமான காட்சி அது. இது நான் திருப்பி சலாம் கொடுத்துட்டு வரேன்.
அப்பா 10 மணி ஆகுது வாப்பா, பசிக்குது. அது டீ சாப்பாட்டுல ஏறி கொஞ்சம் திண்டி 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 வாங்க ஈத் முபாரக் ஈத் முபாரக். போலீஸ் பார்த்தா அடே நீ வந்து பள்ளிக்கு என்னையோட வரக்குள்ள இந்த ஷர்ட்ல போட்டிதாய்? அடே ஐ பள்ளிக்கு போடுறதுக்கு வாங்கின ஷர்ட்டா இது, பள்ளிக்கு பொறவு போடுறதுக்கு வாங்கின ஷர்ட். எத்தனைடா வாங்கினாய் நீ? 6 வாங்கினேன். உன்னே ஷர்ட் நல்லா இருக்குடா. எங்கடா எடுத்தாய்? 4000 ரூபாடா. 2 பொக்கட்டும் இருக்கேடா. ஓ 4000 ரூபா. எங்க வாங்கினா என்ன கேட்டேன், அத சொன்னா போதும். சரி இது வந்து நான் எடுத்தேன் மாமாடா கடையில தான். நல்லா இருக்குடா, அழகா. நீ நல்லதா எடுத்துக்கிற. நீ எவ்வளவுக்கு எடுத்த இந்த ஷர்ட்? ஓ சார் சட்டப்படி ஷர்ட் ஒன்று செட் ஆயிடுச்சுடா. 2500 ரூபா போச்சு. 2500 ரூபா. ஓ இந்த பிராண்ட் பாப்போம். அட்டே இந்த ஷர்ட்டை நேற்று போயிட்டு எடுக்க போக இதே ஷர்ட் தான் முன்னுக்கு டம்மில போட்டு வச்சிருந்தாருடா. வாரம் போறவங்க அல்றாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு தெரியுமா? 1100 எனக்கு 1000 ரூபாய் தாருண்டாருடா. சொல்லி தான் போயிட்டு எடுக்க தானே மோடியன் ஆயிட்டாயிடா. நீ அநியாயம். அடே அநியாயம். உடுப்பெடுக்க கூப்பிட்டா ஒரு நாய் வராது. பெருநாளைக்கு வர்றேன், பெருநாள் நாசமாக போய். நான் வரல. அநியாயம். ஈத் முபாரக் முபாரக் ஈத் முபாரக். போதும் போதும் நான் வைக்கிறேன். அனுப்பி சென்ட் பண்ணு. சரி சரி போயிட்டு இருந்தா என்னோட குடும்பத்தாட்களுக்கெல்லாம் பேசிட்டு வரேன். சரியா? ஹலோ மன்சூர் மாமா, யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சப்ரினாவே தான், சப்ரினா. சரி சரி இனி கைதி ஏதாவது விட்டு சும்மா வைக்கிறாங்களா? சரி அவங்களையும் கேட்டேன்னு சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் சொன்னேன்னு சொல்லுங்க. ஜிஃப் ஜிஃப் வாட்ஸ்அப்ல ஜிஃப் அனுப்புறேன். எல்லாத்துக்கும் ஃபோர்வர்ட் பண்ணி விடுங்க. சரியா? போனை தாடி கொஞ்சம் இருங்க. போனை போனால எடுத்து பேசுங்க சப்ரினா. இன்னும் இப்ப பேசுறீ விளங்குது இல்லையா? பெருநாள் அண்டத்துல ஒத்துமை ஆயிக்கணும். உங்களுக்கு இப்ப கூட பேசல எடுத்து பேசுங்க சப்ரினா. உங்கள்கிட்ட போன் தானே ஃப்ரீ. கொஞ்சம் இருங்க. என்னது? இல்லை இல்லை அட் போச்சு டிவியில். அதுதான். ஓ சரி இந்தா நான் உங்களுக்கு என்ன சரியா மிஸ் பண்ணுறேன்ப்பா. நான் வாரனே பார்க்க வட்டலாப்பா வச்சு வச்சுக்கிறேன். ஓ ஓ இருங்க என்னோட மாப்பிள்ளை பேசுவேன்மா. நான் கொடுக்குறேன் கிட்ட தைக்கிறேன். நான் பேசுவேன். யார் மேருனா? ஓ மேரும் தாத்தா. அக்பர் இங்க வா இங்க வா இங்க வா. பேசுங்கப்பா. ஈத் முபாரக். அக்பர் கொஞ்சம் இருங்க. யாரு வாப்பா? மெரூனா மஞ்சள் என்னது? மெரும் மாமி. மெரூன் மாமியா? மாமி நீ பேசி ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். தாத்தா கூப்பிடையா? ராபியா ராபிமா. இந்த தரக பெருநாளைக்கு சல்லி சரவு குறவா கிடைச்சிக்கிட்டா. அது ஒண்ணுக்கு சார் 20 ரூபா கிடைச்சிச்சு. எனக்கு 1 ரூபா சார் இன்னும் கிடைக்கல. அம்மா பாப்பும் தாராங்களே கேட்டா. உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? எனக்கு 500 ரூபாய் இருக்குடா. 500 ரூபாய் கிடைச்சிச்சா? ஏன் தெரியுமா? இவன் அம்மா பாப்பா சல்லி கொடுக்குறதானே. தாத்தா கொஞ்சம் பெரிய குடும்பம். இல்லடா சியாமக்கள் தந்தாரு. சியாமக்களை நம்ப கூடாது தெரியுமா? அடே இதுல கிளி விளங்குது இல்லடா, இது பொய் சொல்லி. நீ இதுல பாரு ஒரிஜினல் கிளி விளங்குது. இதை வச்சுக்கோ. சரியா? நான் இது பரவாயில்ல, நான் வச்சுக்கொள்றேன். மத்த பொறை கேக்குறதே அப்படியே மத்தவங்க ஐயா பெருநாள் சல்லி இவ்வளவு கிடைச்சிச்சு உனக்கு? 100 ரூபா கிடைச்சிச்சா? யாரு தந்து? எங்க உனக்கு 100 ரூபா? அசாட பெரியப்பா. அசாட பெரியப்பாவா? நாங்க இப்பவே போவோம். அசாட பெரியப்பா அங்கிள வீட்டு கேப்போம். அசாட பெரியப்பா கிட்ட போவோம். அப்படியே நாங்க பாசில்ல மாமி வீட்டுக்கும் போவாங்க. வட்டலாவும் அவிச்சு வச்சுப்பாங்க. 20 ரூபா தர மாட்டாங்கடா. அது வந்து முர்சிட்டா. அவரு சியாமக்கள் தான். நீங்க எல்லாம் போங்க. நான் சியாமக்கள்கிட்ட இன்னொருத்தரக்க போய் பார்த்துட்டு வரேன். அவரு இந்தாங்க பெருநாள் சல்லி. என் மகன் மத்த நாளைக்கெல்லாம் அந்த சல்லி எடுக்க மாட்டான். நான் இன்றைக்கு பெருநாள் தானே ஐத்த எடுத்துப்பான். தண்ணி குடிங்க. எப்படி மேலும் அவன் சம்பாரிச்சு எனக்கு தான் தர போறா. அது எனக்கு தெரியும். இந்த பெருநாள் சல்லி எனக்கு தாங்க வாப்போய். உம்மா ஜுதுப்பாம போகணும்மா. தானே வாப்போய். உங்களுக்கு சொன்னா விளங்காது. இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஸ்கூல் பேக் எடுக்கணும், ஓட்ட போட்டில் எடுக்கணும், மீஸ் சப்பாத்தில் எடுக்கணும் தானே. இதெல்லாம் யாரு உம்மா தானே சரி தாங்க மகன். இப்ப சொல்லுங்க துஜுப்புக்கும் அந்த மத்த இதுல வாங்க போறீங்க. என்ன எவ்வளவு வரும்? மத்த எல்லாத்துக்கும் 100 ரூபா வரும்மா. 100 ரூபாவா? நான் இங்க 50 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் குறை 50 ரூபாய் தின்னுங்க. அப்புறம் தேவையான திருப்பி கேளுங்க. உண்மை இருந்தா தார. ஜுபைர் பாய், இந்த தடவை நோம்பு வந்ததும் விளங்கல போனதும் விளங்கலடா. நேத்து பிடிச்ச மாதிரி இருக்கு தலை நோம்பு. இந்த பெருநாளும் வந்துருச்சு. எங்கடா யாருமே இந்த டயலாக சொல்லல நினைச்சேன்னு சொல்லிட்டீங்க. இந்த டயலாக சொல்ற நிப்பாடுங்க. போன வருஷம் சொன்னீங்க, முந்தின வருஷம் இதே போர்டர்ல வச்சு சொன்னீங்க நீங்க. இனி எப்படி பெருநாள்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? எங்கட ஃபேமிலியில எல்லாம் ஒண்டா சேர்ந்து பிரியாணி எல்லாம் ஆக்கி நல்லா கோல் பேஸ் எல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் பாருங்க. இந்த வருஷம் எல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த வருஷம் நான் நோம்புக்கு இப்பமோ தெரியாது. அதெண்டா உண்மைதான் பாய். ஒரு நாட்டுல என்னெல்லாம் பிரச்சனை, ஆக்களுக்கு உயிர் வாழ்றதே பிரச்சனையா இருக்கு. நாங்களும் இனி கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். எங்கட நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா நாங்க தான் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு இந்த பெருநாளை ஆடம்பரம் இல்லாம கொஞ்சம் வீட்டுக்காவே பசங்க கொண்டாடணும். ஏன்னா இல்லாட்டி ஃபியூச்சர்ல எங்களுக்கும் பிரச்சனை, எங்கட வரப்போற பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. கொஞ்சம் இருங்க. வீட்டுல மவள் கோல் பேஸ் போகும்.
பேசி வாய மூடல்ல இந்த கோல் பே என்ன கதை பெருநாள் வேற இன்றைக்கு சும்மா சொல்லிட்டா நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கு இந்த பெருநாள் வாழ்க்கையை மறக்கப்பட நாங்கள் எந்த பெருநாள் என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் சும்மா செட்டாக ஒரு இல்லாட்டி எங்களுக்கு கொண்ட மழை பெய்யும் இல்லாட்டி நீ தூங்கும் இல்லாட்டி நான் தூங்கும் அதெல்லாம் சகஜம் எனக்கு ஆன்லைனில் ஆஃபர் ஒன்று வந்துக்கிட்டா சரியா டிக்கெட் புக் பண்ணு படங்களுக்கு நான் வந்து இந்த ஃபோனில் டிக்கெட்டை போட்டுறேன் எனக்கும் உனக்கும் பொட்டிமார்களுக்கெல்லாம் கேள்வி யார் வாரண்டு பட்ஜெட் 500 டிக்கெட்டுக்கு சல்லி நல்ல படம் ஒன்றும் பார்த்து தான் வச்சேன் நான் தான் வந்து உன்ட்ட சொல்லு படத்துலடா பாட்டெல்லாம் நல்ல சும்மா ரொமான்டிக் படம் உண்டு உனக்கு லவ் இல்லாட்டும் லவ் வர வைக்கும் அந்த படம் நீங்கள் வாரீங்களா கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்கிட்டு என்னடா இந்த 30 நாளா சைத்தான் எங்கேயோ கட்டி போட்டு இருந்துச்சுன்னு தேடிக்கொண்டு இருந்தேன் இந்த முழு உருவமா நிக்குது நோக்கு முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டானு கூத்த போகடா போயிட்டு நன்மையை செய்ய போகடா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம் அதுவும் கால வரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம்